சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரே சைட் டிஷ் ஒயிட் குருமா. நார்மலாக எப்பயும் வைக்கிற குருமாவோட இந்த ஒயிட் குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குருமாவுக்கு சேர்க்க போகிற காய்கறிகளை சாஸ் பேனில் வேக வச்சுக்கலாம். 1/2 கப் பொடியாக நறுக்கின கேரட், 1/2 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு. ட்ரை பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற விட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்புக்கு. இது வேக வச்சு எடுத்ததுனால நம்ம காய்கறி கூட போட்டு வேக வைக்க வேண்டாம். தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைக்காதனால நான் ட்ரை பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைச்சா சேர்த்துக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பச்சை பட்டாணி வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சுக்கலாம். காய் மூழ்கிறளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை உப்பாக சேர்த்துக்கோங்க. தாளித்து குழம்பு கூட்டி வைக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த காய் சரியாக ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா இதை குக் பண்ணியிருக்கோம். காய்கறிகள் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப குழையாமல் இருக்கும் அந்த குருமாவில். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய். ஏன்னா ஒயிட் குருமாங்கிறதுனால நம்ம சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேன். இதை உடச்சி சேர்த்துக்கோங்க. முழுசாக அப்படியே போட்டால் வெடிக்கும். அடுத்து இது கூடவே ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேர்த்து தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும் போகணும். அந்த அளவுக்கு மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 5 முழு முந்திரியாக சேர்த்துக்கிறேன். அரை முந்திரியாக இருந்தால் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகி 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது எடுத்துருங்க. இப்போ இந்த மசாலாவை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை. நம்ம இதில் வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறதுல இந்த பட்டை லவங்கத்தோட ஃப்ளேவர் மட்டும்தான். அதனால் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எசன்ஸ் நல்லா இறங்கி வந்துடணும். நெக்ஸ்ட் இது கூட ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டு நல்லா பொரிஞ்சதும் அரை வெங்காயம் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லேசாக செவந்து வரணும். இந்த குருமாக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண தேவையில்லை. அது இல்லாமையே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்த பிறகு நம்ம வேக வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்ச பச்சை பட்டாணியை இப்போ இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு முறை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு அதை வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். குருமா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பம், இடியாப்பத்துக்கு இந்த குருமா செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். சப்பாத்தி, பூரிக்கு செய்ய போகிறீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க இந்த குருமா. இட்லி, தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். மசாலாவை வதக்கி அரைச்சிட்டதுனால 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் வெள்ளை குருமா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்சமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.